வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. புத்தனை போல் புதுமையாக சிந்தித்து வள்ளுவனைப் போல் வாழ்வியலை வழங்கி சாக்ரட்டிஸின் சிந்தனைகளையும் தான் பெற்ற சுய அனுபவத்தின் பின்புலத்தில் பாடுபொருளாக்கி பாடலில் பகுத்தளித்த வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி நம் அனைவரின் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களையும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள இணைய போகும் இருபால் மெய்யன்பர்களையும் நல்லதொரு துரியதவம் எடுத்துக் கொடுத்த சத்யபிரியா பேராசிரியர் அவர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பேரானந்தம். மனித வாழ்க்கை என்பது என்ன? மனித வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன வழியில நாம கடைபிடிச்சு பேரானந்தத்தை அடைய முடியுமா? அப்ப மகான்கள் என்னென்ன வழியில சொல்லியிருக்காங்க, நம்ம குருபிரான் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். நாம் பிறப்பு தொடங்கி இறப்பு வரை பொருளாதாரத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கோம். இந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் பிரிங்களேன். பொருள் பிளஸ் ஆதாரம், அதுவே அந்த பொருளே ஆதாரம் ஆயிடாதுங்க, வாழ்க்கை ஆயிடாது. அந்த தவறான புரிதலை தான் சுயநலமா சுருங்கி இலக்கு லட்சியம் இல்லாத வாழ்க்கை குறி இல்லாத அம்பை போல நம்ம ஓடிட்டு இருக்கோம். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களிடமிருந்து குணாதிசய அடிப்படையில வேறுபட்டு இருக்கோம். இந்த உண்மையை யாரும் உணர்றதில்லை, உணரவும் முயல்றதில்லை. உணர்ந்தவர்கள் தான் உயர்ந்திருக்காங்க, உயர்வடைந்து இருக்கிறாங்க. பொருளாதார மேம்பாடு தனிப்பட்ட மனிதனின் தேவைதான், அதுவே வாழ்க்கை ஆயிடாதுங்க. இது மானிட பிறப்பு மகத்தானது. முன்னோர்கள்லாம் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்னும் தெரியாமலே நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. நமது கலாச்சாரமும் ஆன்மீகமும் சமூகத்தின் இரு கண்கள். துரதிருஷ்டவசமா அதன் அருமை பெருமை தெரியாம அதனை அலட்சியப்படுத்தி மிகவும் தாழ்த்தி பேசி நம்மை நாமே ஏமாத்திக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? கண் இருந்தும் பார்வை அற்றவர்களாய், செவி இருந்தும் கேட்காதவர்களாய் நாம இருக்கிறோம். குடும்ப உறவுகள்ல பரஸ்பர அங்கீகாரம், அன்பு இன்றி ஆதாயம் ஒன்றையே அடிப்படையா கொண்டு நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். முகம் பார்த்து பேசி பழகி இளமையாய் இனிமையாய் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். இதுதான் திருமூலர் சொல்றாரு, 5 அறிவுக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? அது பாருங்க, 5 அறிவு இல்லையா? தின்று படுத்து ஈன்று யமன் வாயில் படுதல் பன்றிக்கும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம அதுல இருந்து வேறுபட்டு இருக்கோம் இல்லைங்களா? 6 அறிவு படைச்ச 6வது அறிவை கொண்டு நம்ம முன்னேறணும் இல்லையா? நாம அதுக்கு சிந்தனை செய்யவும் சிரிக்கவும் தெரியாது. ஆனா 2ம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதுதான் தின்று படுத்து ஈன்று யமன் வாயில் படுதல் பன்றிக்கும் உண்டு அப்பயன் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. நம்ம மகான் 1849வது பாடல்ல சொல்றாங்க, ஞான களஞ்சியத்துல, பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மை ஆன போதும் உறவுகளில் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவு நிலை உணர்ந்த போதும் துறவு நிலை முடிவாக பெற்ற போதும் துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இத வள்ளலார் எப்படி சொல்லுவாரு? ஊர் தருவார், நல்ல ஊன் தருவார், உடையும் தருவார், பார் தருவார், உழுவதற்கு தருவார், பொன் பணம் தருவார், சோர் தருவார், உள்ளறிவு கெடாமல் சுகிப்பதற்கு இங்கு யார் தருவார் அம்மை ஆர் தரு பாகனை அன்றி நெஞ்சேன்னு சொல்றாரு. அதுக்கு பாருங்க, அவருடைய சிஷ்யர் இல்லையா நம்ம மகரிஷி எப்படி சொல்றாரு பாருங்க, அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரீர்னு எந்த ஆன்மீகத்திலையும் இது மாதிரி அன்பர்களே வாரீர் உங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கத்துத்தரேன்னு சொன்னது இல்லை. வள்ளலார் கேட்டதுக்கு அவருடைய சிஷ்யர் அழகா பாடியிருக்காங்க இல்லைங்களா? இந்த உலகத்துல வாழ்ற மக்களுக்கு 3 ஆனந்தம் இருக்குதுங்க.
விஷானந்தம், பஜானந்தம், பிரம்மானந்தம். காமம் பணத்தாசையால் வருவதுதான் விஷானந்தம். இறைவனுடைய திருநாமத்தையும் மகிமையும் பாடுவதால் வருவதுதான் பஜானந்தம். உண்மையான இறை நாட்டத்தால் வரும் இறைக்காட்சியில் ஏற்படுவதுதான் பிரம்மானந்தம். இதுதான் தாய்மானவர் சொல்றாரு, ஆதி அனாதியும் ஆகி எனக்கு ஆனந்தமாய் அருள்வாய் அப்படின்னு பாடுறாரு. மாணிக்கவாசகர் சொல்றாரு, தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்குலோ சதுரா அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்கங்க இருக்கு ஆனந்தம்? மனதுல தேவை, மகிழ்ச்சி, இன்பம், அன்பு, ஆரோக்கியம், ஆனந்த, அமைதி, பேரின்பம், நிறைவு எல்லா உயிரினங்கத்திலயும் இயற்கையா அமைச்சு கொடுத்துருக்கு. இதனை பிறருக்கு நம்ம கொடுக்கவும் முடியாது, அவங்க கிட்ட இருந்து வாங்கவும் முடியாது. காரணம், இது இயற்கையால படைக்கப்பட்டது. அதை விட்டுட்டு நாம இதை எங்க தேடுறோம்? உறவுகளிலும் உலக பொருட்களிலும் தேடுறோம். இதனால் இது நமக்கு கிடைக்கிறது இல்லை. இதனால் கிடைப்பது நீடித்த நிலைத்த சுகம் இல்ல, சிற்றின்பம் தான். படைப்பினால் ஈர்க்கப்பட்டால் சிற்றின்பம், படைத்தவனால் ஈர்க்கப்பட்டால் பேரின்பம். படைப்புகளை அனுபவித்தால் சிற்றின்பம், படைப்புகளை ஆராதித்தால் பேரின்பம். படைப்புகளாய் கண்டால் சிற்றின்பம், படைப்புகளில் படைத்தவனை கண்டால் பேரின்பம். என்னால் தான் இந்த வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா அது சிற்றின்பம். இறைவனால் தான் இந்த வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா பேரின்பம். நான் இந்த உடல் என்னன்னு நினைச்சிட்டீங்கன்னா அது சிற்றின்பம். நான் இந்த உயிர் என நினைச்சீங்கன்னா அது பேரின்பம். அமைதி, ஆனந்தம் சிறிதே பெற்று பின்னாடி இழந்துட்டீங்கன்னா அது சிற்றின்பம். அமைதி, ஆனந்தத்தை நித்தியமா வச்சிருந்தீங்கன்னா அது பேரானந்தம். செய்வதெல்லாம் தனக்காக அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிற்றின்பம். செய்வதெல்லாம் இறைவனுக்காக, இறைவன் சொல்றதை நான் செய்யறேன்னு நினைச்சீங்கன்னா அது பேரின்பம். செய்வது நான் அப்படின்னு எண்ணினீங்கன்னா அது சிற்றின்பம். செய்வது இறைவன் நினைச்சீங்கன்னா அது பேரின்பம். புறப்பொருட்களில் நிகழ்வில் சுகமுறுவது சிற்றின்பம். அகத்திலே நித்திய சுகம் பெறுவது பேரின்பம். இன்பத்தை அடைந்தாலும் மீண்டும் வேண்டுவது திருப்தி அடையாதது சிற்றின்பம். வேறு எதையும் விரும்பாதது பூரணமானதுதான் பேரின்பம். நிரந்தர பேரின்பத்தை மறைக்கிறதுக்கு சிற்றின்பம். நிலையற்ற சிற்றின்பத்தை அப்பாற்பட்டது பேரின்பம். உடலோடு மனதை தொடர்பு படுத்துவது சிற்றின்பம். உயிரோடு மனதை இணைப்பது பேரின்பம். இன்பம் என்கிற வடிவில் இருக்கும் துன்பமே சிற்றின்பம். துன்பம் போல் அறியப்பட்டு இன்பமாவது பேரின்பம். எங்கோ இருக்கிறான் இறைவன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சிற்றின்பம். எங்கும் இறைவன் நீக்கமற இருக்கிறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பேரின்பம். பலவீனம், நோய், துன்பம், மரணம் தருவது சிற்றின்பம். மரணமில்லா பெருவாழ்வை தருவது பேரின்பம். பயம், சஞ்சலம், சந்தேகம், குற்ற உணர்வு தர்றது சிற்றின்பம். பயம் அறியாதது, ஸ்திரமானது, தூய்மையானது பேரின்பம். சிறு உணர்ச்சிகளில இன்பம் அடைவது சிற்றின்பம். எல்லையற்ற பிரமத்தில் கலப்பது பேரின்பம். பிறரை தனக்காக பயன்படுத்துவது சிற்றின்பம். தன்னை பிறருக்காக அர்ப்பணிப்பது பேரின்பம். அளவுடையது, முடிவுடையது சிற்றின்பம். அறிவை அளவற்றது, முடிவில்லாதது பேரின்பம். அறிவை மழுங்கடிப்பது சிற்றின்பம். அறிவை பிரகாசிக்க செய்வது பேரின்பம். அழகை மட்டும் ஆராதித்தால் சிற்றின்பம். அழகற்றதும் அழகும் ஒன்றானால் பேரின்பம். முதலில இனித்து பிறகு கசப்பது சிற்றின்பம். முதலில கசந்து பின் என்றும் நிரந்தரமா இனிக்கிறது பேரின்பம். இரக்கமற்றது, ஒழுக்கமற்றது சிற்றின்பம். கருணையுடையது, தர்மமானது பேரின்பம். உடலாய் அனைத்தையும் கண்டால் சிற்றின்பம். புலன்களுக்கு அப்பால் சென்றால் பேரின்பம். மனம் உலகில் அலைந்தால் சிற்றின்பம். மனம் இறைவனில் ஒடுங்கினால் பேரின்பம். மரண பயம் ஏற்படுத்துவது சிற்றின்பம். மரணத்தையும் வெல்வது பேரின்பம். மனமாய் இருந்தால் சிற்றின்பம். மனதை கடந்தால் பேரின்பம். வேறு வேறுவாய் கண்டீங்கன்னா அது சிற்றின்பம். எல்லாம் ஒன்றென கண்டால் பேரின்பம். பகுதியாய் கண்டால் சிற்றின்பம். மொத்தமாய் கண்டால் பேரின்பம். அகங்காரம் கொண்டால் சிற்றின்பம். அகங்காரம் துறந்தால் பேரின்பம். தசையில் சுகம் பெறுவது சிற்றின்பம். அன்பில் தன்னை இழப்பது பேரின்பம்.
ஆண் பெண்ணில் இன்புறுவது சிற்றின்பம். ஆண் பெண்ணை வணங்குவது பேரின்பம். துய்க்கும் நேரத்தில் மட்டும் இருப்பது சிற்றின்பம். துய்த்து விட்டால் நீங்காத நிலைத்திருப்பது பேரின்பம். ஜீவராசிகளால் தர முடிந்தது சிற்றின்பம். இறைவனால் தரப்படுவது பேரின்பம். உலகை பற்றினால் சிற்றின்பம். இறைவனை பற்றினால் பேரின்பம். தன்னலம் கொள்ளாதது பேரின்பம். இன்பம் இல்லாத இன்பம் சிற்றின்பம். இன்பம் இல்லாத இன்பம் சிற்றின்பம். இன்பமான இன்பமே பேரின்பம். அஞ்ஞானம் விரும்புவது சிற்றின்பம். ஞானம் விரும்புவது பேரின்பம். பெற்று மகிழ்வது சிற்றின்பம். கொடுத்து மகிழ்வது பேரின்பம். சக்தியை இழப்பது சிற்றின்பம். சக்தியாய் மாறுவது பேரின்பம். பற்று கொள்வது சிற்றின்பம். பற்றற்று இருப்பது பேரின்பம். மாறுவது தாவுவது சிற்றின்பம். மாறாதது நிலைத்தது பேரின்பம். நிலையற்றது சிற்றின்பம். நிரந்தரமானது பேரின்பம். நீடித்த நிலைத்த சுகத்தை அனுபவிக்க உன்னுள்ளே நீ கடந்து சென்று சும்மா இருந்தாலே மேல பேரானந்தம் நமக்கு கிடைக்கும். அப்பர் சாமிகள் சொல்றாங்க, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அப்ப பேரின்ப பொருள் நம் உள்ளத்துல அறிவா இருக்கு. அறிவை அருளால் தான் பெற முடியும். இதுதான் பட்டணத்தார் சொல்றாரு. நம்ம இறந்த பிறகு எதையும் நம்மோட எடுத்து செல்ல முடியாது. ஆனா நம்ம உயிரோட இருக்கும்போது நம்மிடம் இருக்க அறிவு பொருள் உடலுறுப்பை கொண்டு மற்றவர்களுக்கு உதவினால் அதனால் அவர்கள் பயனடைந்து நம்மை வாழ்த்துறாங்க பாருங்க. அந்த வாழ்த்து உங்களுக்கு அழியாத சொத்தா வருன்றாரு. நம்ம பிறருடைய தேவையை உணர்ந்து அதை போக்கும் போது அவர்கள் அடைவது மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதி, பேரானந்தம் எல்லையற்றது. இதுதான் திருமூலர் சொல்றாரு. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. சிலையாய் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுக்கு நீங்க போய் அபிஷேகம் செய்து படையல் செஞ்சு பண்ணீங்கன்னா அது நடமாடிட்டு இருக்க மனிதனுக்கு வராது. அதே நடமாடிட்டு இருக்க மனிதனுக்கு நீங்க அது உதவி பண்ணீங்கன்னா அவருடைய துன்பத்தை போனா அது இறைவனுக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்றாரு. இதே அவை பிராட்டி உதவி செய்யும் முறைய 3 முறையா சொல்றாங்க. எப்படின்னா பலாமரம், மாமரம், பாரதி மரத்தை ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்ய வேண்டும். இது மனித பண்பு. இது பல பேர்கிட்ட இருக்கிறது கிட்ட. இப்படிப்பட்ட மனிதரை தான் அவர் 3 வகையா பிரிச்சு சொல்றாங்க. ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம உதவி கேட்கறோன்னு வச்சுங்களா, உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே உதவி கேட்க போறோம்னு வச்சுங்க, அவங்க நம்ம முகத்தை பார்த்து நம்முடைய முகத்தை பார்த்தே நமக்கு கேட்காமலே அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அவங்க எது மாதிரினா, பலாமரத்தை பாருங்க. பலாமரம் பூ பூக்காதுங்க, காய் காய்க்கும். அத போல நம்மளுடைய குறிப்பறிந்து நமக்கு உதவி செய்யறாங்க பாருங்க, அவங்க பலாமரம் போன்றவர்கள் அப்படின்றாங்க. இப்ப எப்படின்னா, அவங்க உங்க காலத்தை ஒரு புல்லாங்குழல் வழியா வெளியிட்டீங்கன்னா அது இசையா கேக்குது இல்லையா? அதே காத்த கால்பந்துல அடைச்சு பண்ணீங்கன்னா என்னது, அது உதைப்படுது இல்லையா? அத போல பொருளாதாரத்தை மற்றவங்க கிட்ட கொடுக்கும் பொழுதுதான் நீங்க ஆனந்தத்தை அடைய முடியும். நீங்களே வச்சிருந்தீங்கன்னா கால்பந்து மாதிரி அடிதான் வாங்குவீங்க வாழ்க்கையிலன்னு சொல்றாங்க. சிலர்கிட்ட போய் நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், கேட்ட பிறகுதான் அவங்க செய்வாங்க. அவங்கள புகழாரம் பண்ணணும். அவங்க தடபுடலாம் நான் விளம்பரம் பண்ணி நான் அந்த உதவியை செஞ்சேன்னு சொல்லி விளம்பரப்படுத்திக்குவாங்க. அவங்க யார் மாதிரினா, மாமரம் மாதிரி. மாமரம் பூ பூத்து காய் காய்ச்சி பழம் காய்க்குது இல்லைங்களா? அத போல சிலர்கிட்ட நீங்க எவ்வளவுதான் கெஞ்சி கூத்தாடினாலும் அழுதாலும் அரட்டினாலும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க பாதிரி மரம் மாதிரி. அது பூ பூக்கும், காய் காய்க்கும், மரமும் உதவாது, அதனுடைய காயும் உதவாது. இந்த 3 பேரையும் மறுபடியும் மகரிஷி அவை பிராட்டி என்ன சொல்றாங்கன்னா, உயர்ந்தவர்கள் தாம் செய்தோம் என்று சொல்லிக்கவும் மாட்டாங்க. ஈகை செயலை ஓக்கும் அவர்கள் அதனை சொல்லி பெருமை கொள்ளவும் மாட்டாங்க. சிறியவர்கள் சொல்லி சொல்லி அதனால் வரும் புகழுக்கு ஆசைப்பட்டு அதன் பின்னரே ஒரு நன்மையை செய்வாங்க. ஒன்றை செய்யும் போதே அதற்கான தடப்படலாம் விமர்சனம் பண்ணி பண்ணுவாங்க. இவங்க 2வது வகை. 3வது கயவர்கள். இவங்க செய்வோம்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. இதுக்குதான் அவங்க அழகா அவை பிராட்டி பாடல சொல்றாங்க, சொல்லாமலே செய்பவர்கள் பெரியவர்கள். சொல்லாமலே செய்பவர்கள் பெரியவர்கள்.
சொல்லி செய்பவர்கள் சிறியவர்கள், சொல்லியும் செய்யாதவர்கள் கயவர்கள் சொல்றாங்க. அதனாலதான் உள்ளன்புடன் உதவி செய்கிறவங்க பிறரின் துயரங்களை கண்டவிடத்தே தாமே வழியில் சென்று உதவி செய்வாங்க. இதுதான் மகரிஷி அழகா ஒரு கவியில சொல்லுவாங்க. திறந்துகொள் தான் தனது என்று சொல்லும் சிற்றறையை, வெளியே வா அகன்று நோக்கி பரந்துளவு, உலக சமுதாயத்தின் பரப்பகத்தில் பற்று அரும், கடமையினால் பழுக்கும் நாணம் சொல்றாரு. இதுதான் திருமூலர் சொல்றாரு. திருவடி நாணம் சிவம் ஆக்குவிக்கும், திருவடி நாணம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி நாணம் சிறைமலம் மீட்கும், திருவடி நாணமோ தின் சித்தி முத்தியன்னு சொல்ற. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற தான் தனது அகங்காரம் மமகாரம் ஒழிஞ்சதுன்னா நாம அன்பா கருணையா எல்லார்கிட்டையும் பார்க்கறது இறைவனா பார்க்கலான்றதுதான் அவர் சொல்றாரு. The worth investment is nothing but health. நம்ம பணம் வேணும் வேணும் வேணும்னு ஓடி அலைஞ்சுக்கிறோமே தவிர நம்ம உடலை யாருமே பார்க்கறது கிடையாது. இப்ப பொதுவா இப்ப வரக்கூடிய பொருள்லாம் என்னங்க, யூஸ் அண்ட் த்ரோ தான். ஆனா ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. அத போல நம்ம உடலை நாம பாதுகாத்துக்கள்னா நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை என்ன விலை போகுது. அமெரிக்காவில் உள்ள ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்ல 615 கோடியா நம்ம உறுப்புகளுடைய மதிப்பு. அப்ப 615 கோடி உள்ள மதிப்பை சொத்தை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்? மகரிஷி வடிவமைச்சு அழகா கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியானத்தை செஞ்சாலே 615 கோடிய பிக்சடா இருக்கலாம். யாருக்கும் நம்ம வாழ்க்கையில தொந்தரவு இல்லாம போகலாம். அவர் என்னென்ன கொடுத்திருக்காரு? உடல் தவம், உடலுக்கு உடல் தவம்ன்றது என்ன? உடற்பயிற்சி. உயிர் தவம் காயகல்ப பயிற்சி, மனதவம் 9 தவங்களை கொடுத்திருக்காங்க. அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சி, ஆத்ம தவம் மௌனம். இந்த 5 தவங்களை மனவளக்கலை அன்பர்களாகிய நாம பாமர மக்களின் தத்துவ நாணிய வடிவமைச்சு கொடுத்தத பழக்கமாக்கணும், பண்பாடாக்கணும், இயல்பாக்கணும், தன்மையாக்கணும். இது இப்படி தொடர்ச்சியா விடாமுயற்சியோட செஞ்சு வந்தீங்கன்னா வாழ்க்கையில ஆனந்தம், பரமானந்தம், பேரானந்தம் கிடைக்கும். இது எப்படி உடம்பு வேணும்னு பாரதி கேட்கிறான். விசையுறு பஞ்சினை போல் உள்ளம் வேண்டிபடி செல்லும் உடல் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. மகரிஷி எப்படி சொல்றாங்க? அழகா நீங்க எழுந்து உங்க உடலை பாதுகாத்துங்க. அந்த அந்த அவங்க சொல்றத அந்த 615 கோடிய நம்ம எப்படி பாதுகாக்கணும்? உடல் தேவைகள் எது, மன தேவைகள் எது என்று உணர்ந்து மனம் உடலை விட்டு பிரிந்து வந்தாலே உலகில் உள்ள அனைவரும் தொலைத்த இன்பம், மகிழ்ச்சி, அமைதி, அன்பு, ஆனந்தம், ஆரோக்கியம், நிறைவு அனைத்தும் கிடைக்கும். துன்பம் நீங்க இடத்துலதான் மகரிஷி என்ன சொல்றாங்க? இன்பம் ஆரம்பிக்கும். அமைதி ஆரம்பித்த இடத்துலதான் பேரின்பம் ஆரம்பிக்கும். ஆனந்தத்தை அனுபவத்திற்கு இயற்கையில் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு காலம் நம்ம வாழ்க்கையில என்ன சொல்லுவோம்? போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம். அந்த போர் அடிக்குதுன்னு சொல்ற நேரத்துலதான் உங்க மன அலைச்சூழல் 0ல இருக்கும். அந்த நேரத்துலதான் மகரிஷி வடிவமைத்து கொடுத்த இந்த தவத்தையோ மௌனத்தையோ இருந்தீங்கன்னா நீங்க ஆனந்த பேரானந்த நிலையை அடிப்பீங்க. அப்ப நாம என்ன பண்ணுவோம்? போர் அடிக்கணும் உணர்ச்சி நிலையில. நீங்க 0 உணர்வு நிலையில இருந்தவங்க உணர்ச்சி நிலைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறது, சினிமாவுக்கு போறதுன்னு போயிடுறோம். அது மாதிரி இல்லாம அந்த போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல மௌனமோ தியான பயிற்சியோ செஞ்சீங்கன்னா நல்லது. இயற்கையில அமைந்துள்ள வாழ்க்கை தத்துவத்துல சொல்லுவாங்க இல்லையா மகரிஷி, பசிதாகம், வெப்பத்தட்ப வேறுபாடு, உடல் கழிவுகளின் உந்த வேகம். இந்த துன்பங்களை பிறருக்கு கொடுக்கவும் முடியும், பிறரிடம் இருந்து வாங்க முடியும். காரணம் என்னன்னா இது நாமளா ஏற்படுத்திக்கிறது. இதுதான் மகரிஷி என்ன சொல்றாங்க? 2 ஒழுக்க பண்ண. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு சொல்றாரு. அதே ஞானகளஞ்சியத்துல 1521வது பாடல்ல, தேவையின் அடிப்படையில் சேருகின்ற எண்ணமதன் தேவையினை முடிக்க அளவு முறை அறிய வேண்டும், தேவையின் சீர்மையிலே சிந்தனை உயர்வடையும், தேவையின் நிறைவிலே மகிழ்ந்திடுவோம் மகிழ்விப்போம் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அளவு முறைய விழிப்புணர்வோட நீங்க உங்க புலன்களுக்கு அளவு முறையோட பயன்படுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் செலவாகாம நீடித்து நிலைத்து இருக்கும்னு சொல்றாங்க. இது மாதிரி நீங்க அளவு முறை பார்த்தீங்கன்னா அமைதி, அன்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே நமக்குள்ளேயே தெரியாமல தொலைச்சிட்டோம். அதனை பெறுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். எதுல முயற்சி செய்யணும்?
மகரிஷி வடிவமைச்சு குடிச்சாங்க இல்லைங்களா? பசிதாகம், தட்பவெப்ப வேறுபாடு, உடற்கழிவுகள் உந்து வேகம், அதில் அளவு முறையோட விழிப்புணர்வோட பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, பேரானந்தம் எல்லாம் கிடைக்கும். இன்பத்தை, ஆனந்தத்தை, அமைதியை, நிறைவை, ஆரோக்கியத்தை எங்கேயும் தேடி அளவேனாங்க. மனதின் படிநிலைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல் விளைவு, அனுபவம், அனுபவம். இந்த 7லயே நம்ம உணர்ச்சியில மயங்கிடலாம். அதுக்கு அடுத்தது 3 சொன்னாங்க பாருங்க, ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அதுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எப்பயுமே பேரானந்தத்துல இருக்கலாம். உடலால் அனுபவிப்பது இன்பம், களிப்பு. உடலால் அனுபவிப்பது எல்லைக்கு உட்பட்டது. மனதால் அனுபவிப்பது சந்தோஷம். ஆத்மா மூலமாக அனுபவிப்பது ஆனந்தம். இது ஆங்கிலத்துல ஹாப்பினஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? தமிழ்ல களிப்பு, அதாவது ஆனந்த களிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனந்தம் என்ற சொல்ல பிரிங்க. ஆண் பிளஸ் நந்தம், ஆன்மா. ஆன்மாவின் பெருக்கம் தான் உயிரின் ஆற்றல், வலிமை என்று வளர்த்துக்கிட்டே போகணும், அதிகப்படுத்தணும். ஆன்மாவின் உயிர்காற்று நிறைய நிறைய உடலுக்கும் மனதிற்கும் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிமை பெற்றுக் கொள்கிறது. எப்ப நீங்க நாடி சுத்தி பிராணாயம், தண்டுவட சுத்தி பண்றீங்களோ, ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு விட்டவங்க அது குறைய குறைய உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் வரும். இந்த ஆனந்தம் பெருக பெருகதான் மூச்சு பயிற்சி செய்கிற துறவிகளும் சித்தர்களும் என்ன பண்றாங்க? ஆனந்தம், பரமானந்தம், பேரன்பம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இததான் 1652வது பாடல்ல மாதிரி சொல்றாங்க. நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம், நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், உன் பெரிய பெரிய ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல், தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாத இயக்கம், உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமேன்னு பாடுறாங்க. அப்ப இன்பம் என்பது வெளியிலிருந்து வருவது. இன்பத்தை அனுபவிக்க ஒரு பொருளோ ஒரு நபரோ தேவை. ஒரே சமயத்துல பொருளால நபரால கிடைத்த சந்தோஷம் அதே பொருளை அதே நபரால மற்றொருத்தவங்கள கிடைக்கிறது கிடையாது. வெளியில் இருப்பது நம் வசத்தில் இருப்பது அல்ல. அது வந்தாலும் வரும், போனாலும் போகும். நம் வசப்படுத்தி கொண்டதாக நினைக்க போதே கைவிட்டியும் போயிடும். முதலில் தருகின்ற இன்பம் அடுத்தடுத்து வரும்போது அதே மாதிரி இருக்காது. அது பொருள்கிட்ட இருந்து கிடைச்சாலும் சரி, நபர்கிட்ட இருந்து கிடைச்சாலும் சரி. இததான் பாரதியார் பாடுறாரு இல்லைங்களா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னு சொல்றாரு. மனிதர்கள யாராவது எனக்கு துன்பம் வேணும்னு தேடி போறாங்களா? இன்பத்தை தேடிதான் போறாங்க. எது ஒன்று தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறதோ அதிலிருந்து நமக்கு கிடைப்பது ஆனந்தம். மனம் இல்லாத போதுதான் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஆனந்தம் என்பது நமக்கு கிடைத்த அளப்பெரிய பொக்கிஷம். இத திருமந்திரத்துல சொல்றாங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகன் திருமந்திரத்துல சொல்றாங்க. நம் உடலுக்குள்ளே ஒரு மந்திரமானது உணர்வு வழியில இருக்கு. அதை சொல்லணும்னா இந்த அகிலமெல்லாம் நிறைந்த அந்த மறைப்பொருள் நம்மை பற்றி கொள்ளும் வகையில தலைப்படும். அப்படி தனக்கு தலைப்பட்டால் வந்த இன்பம் இந்த உலகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்றாரு திருமூலர். எப்படி? யான் பெற்ற இன்பம் பெருக வையகன். ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. எது ஒன்று தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறதோ அதிலிருந்து நமக்கு கிடைப்பது ஆனந்தம். மனம் ஒன்று இல்லாத போதுதான் ஆனந்தம் கிடைக்கும். ஆனந்தம் என்பது நமக்கு கிடைத்த அளப்பெரிய அமைதி. நமக்கு ஒரு இன்பம் கிடைச்சனா அது நமக்கு மட்டும் வேணும்னு நாம நினைப்போம். ஆனா மகான்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. அவர்கள் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் முழுவதும் பெற்று இன்புற வேண்டும்னு நினைப்பாங்க. உலகம் அமைதி அடையணும் நம்ம குருபுரான் சொல்றாரு இல்லைங்களா? அத போலதான் ஆத்மாவால் ஆனந்தத்தை ஒரு ஞானி அனுபவித்தால் அவரை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களிடம் ஒரு அமைதி பிறக்கும். ஆனந்தத்தால் ஆன்ம விடுதலை கிடைக்குது. தனக்கு மட்டும் கிடைத்தா அது ஆனந்தம். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அது கிடைக்க செய்கிறதுக்கு அது பேரானந்த நிலைய நம்ம குருபுரான் அடங்கிட்டு போயிருக்காரு. தனக்கு கிடைத்த இந்த ஆனந்தத்தை தன் நிலைக்கு தகுந்தவாறு பகிர்ந்து அளிக்கும் போது கிடைப்பது பேரானந்தம். இதுலதான் பைபிள்ல சொல்லுவாங்க இல்லைங்களா? பக்கத்து வீட்டுக்காரனையும் நேசி, பக்கத்து வீட்டுக்காரனையும் நீ போய் விசாரின்னு சொல்லுவாங்க பைபிள்ல. இந்த பேரானந்தம் சுற்றுச்சூழலில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் போது அவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். உங்களுக்கு மேலும் அமைதி கிடைக்கும். எப்படி பகிர்ந்து கொடுக்கணும்னா, சாந்தியும் சமாதானமும் அமைதியும் உண்டாவதாக என்று சொல்லி ஆனந்தத்தை பகிர்ந்து கொடுக்கணும். இந்த வார்த்தையை மந்திரமாக சொல்லும் போது
வான்காந்தத்துல பரவி உலகம் முழுவதும் அமைதி நிலவும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவும், நம்மிடமும் அமைதி நிலவும். இதுதான் வேதாத்திரி மகரிஷி தவ முடிவுல ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு தவ ஆற்றலை உலகம் முழுவதும் வான்காந்தம் மூலமா பரவ சொல்லுவாங்க. இதனால உங்களை சுற்றி எப்பொழுதும் அமைதி இருக்கும், தெய்வீக ஆற்றல் உங்களை சுற்றி பாதுகாக்கும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை ஆமோதித்து விட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. தன்னிலையில் தான் இருக்கும் பொழுது நம்ம அடையிறதுதான் பேரானந்தம். தனக்கு கிடைத்த மந்திரத்தை என்ன பண்ண ராமானுஜர் கோயிலுக்கு மேல ஏறிட்டு ஓம் நாராயண நமக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா? அதுதான் மகான்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். மில்டன் என்ற ஆங்கில மகாகவி சொல்றாரு, மனதம் இருந்த இடத்துல இருந்துட்டு சொர்க்கத்தை நரகமாவும் நரகத்தை சொர்க்கமாவும் மாற்றக்கூடிய அந்த ரசாயன வித்தை தெரியும். அதுக்கு ஆனந்தம் அடையவும் தெரியும், அழுது புலம்பவும் தெரியும். ஒரே விதமான சூழ்நிலையில இந்த இரண்டையும் எதையும் அதுக்கு தேர்ந்தெடுக்கும் செய்யும் சொல்லிட்டு மில்டன் என்ற ஆங்கில கவி மகாகவி பாடுறாரு. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை ஆனந்தம் அல்ல, பிரச்சனை தீர்க்க முடிவதுதான் ஆனந்தம். தடங்களே இல்லாத வாழ்க்கை ஆனந்தம் அல்ல, தடங்களை தாண்டி முன்னேறுவதுதான் ஆனந்தம். எதிலும் ஒரு நன்மை பார்ப்பதும் எதிலும் ஒரு பாடத்தை படிப்பதும் ஆனந்தம். ஆனந்த நிலை கைகூட வேண்டும்னா அமைதி நிலை நம்மிடம் ஆள பெற வேண்டும். மனம் ஆண்டால் இனம் ஆளும், இன்மை ஆளும். மனம் தன்னை ஆண்டால் இன்பமும் ஆளும், இறைநிலையும் ஆளும். அன்பினுடைய முதிர்ச்சி தான் அருள். பொறுமையும் கருணையும் ஆன்மாவை மேம்படுத்தும். நம்ம கிட்ட வர எண்ணத்தை நம்ம தியானத்துல கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எண்ணத்தினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும். எண்ணங்கள் நின்றவுடன் மனம் நிற்கும், மனம் நின்றவுடன் மூச்சு நிதானப்படும், மூச்சு நிதானப்பட்டவுடன் சக்தி அதிகரிக்கும், சக்தி அதிகரிக்கும் பொழுது ஆனந்தம் பேரானந்தம் தோன்றும். ஞானிகள் நம்முடைய சந்தோஷத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று ஆனந்தம், மற்றொன்று பேரானந்தம். ஆனந்தத்தை அடைய நிறைய பொருட்கள் தேவை. இந்த ஆனந்தத்தை சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க? அனித்திய ஆனந்தம் சொல்றாங்க. அனித்தியனா தோன்றி மறையக்கூடியது. இந்த அனித்திய ஆனந்தம் வேண்டும் என்றால் புண்ணிய செயல்கள் செய்யணும். இந்த புண்ணியம் நீங்க அறநிலை வாழ்க்கை வாழ்ந்தாதான் கிடைக்கும். துன்பம் எதனால வருது? அதர்ம நெறிப்படி வாழறதுனாலதான். அதர்ம நெறிப்படி பொருளை ஈட்டி அதர்ம நெறிப்படி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அதனால தோன்றது பாவம். பாவம் தான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்றாங்க மகரிஷி. நாம் அனைவருக்கும் வாழ்க்கையில் இன்பம் வேண்டும்னு நினைக்கிறோம். அதற்கான செயல் நாம செய்யறோமா? புண்ணியத்திற்கு காரணம் தர்மம், பாவத்திற்கு காரணம் அதர்மம். புண்ணியத்தின் விளைவு இன்பம், அதர்மத்தின் விளைவு பாவம். நமது இன்ப துன்ப காரணம், நமக்கு வரக்கூடிய இன்ப துன்ப காரணத்துக்கு நான் தான் காரணமே தவிர மற்றவங்க கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு 2500 வருடங்களுக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனார் சொன்னார் இல்லைங்களா? நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் விளைவை தருவது எது? இறைநிலை. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அயராத விழிப்பு நிலையில் இருந்து செயல்பட்டால் அதனுடைய விளைவு அறநெறிப்படி புண்ணியம் தான் கிடைக்கும். பொருள்களில் இருந்தோ மற்ற மனிதர்களிடமிருந்தோ சூழ்நிலையில் இருந்தோ பெறப்படுகின்ற இன்பம் நிரந்தரமானது அல்ல. ஏக்கத்தை அளிக்கும் இன்பத்தோடு கூடிய துன்பத்தை தான் அது கொடுக்கும், நம்மை அடிமைப்படுத்தும். நான் இன்பத்தினுடைய குறைகளை தெரிந்து கொண்டு கர்மப்படி வாழ்ந்து கொண்டு வந்தா முழு மன நிறைவை தருகின்ற துன்பம் இல்லாத நம்மை அடிமைப்படுத்தாத ஒரு பேரானந்தத்தை நம்ம அடையலாம். இந்த பேரானந்தம் எதிலிருந்து கிடைக்குதுன்னா நித்திய வஸ்திலிருந்து தான் ஒரு நித்திய ஆனந்தம், பேரானந்தம், அறிவானந்தம், பரமானந்தம், ஞானானந்தம் கிடைக்கும். அந்த நித்திய வஸ்து எதுங்க? இறைவன், இறை ஞானம், இறை உணர்வு. அந்த நித்தியானந்தத்தை அடைய நான் எங்க போகணும்? அந்த நித்தியானந்தம் உங்ககிட்டே இருக்கு. அந்த நித்தியானந்தமே நீதான். நான் யார், இறைவன் யார், என்னுடைய நோக்கம் என்ன என்று அறிவதுதான் ஆன்மீக அறிவு. ஆன்மீகம் என்றத சமஸ்கிருதத்துல ஆன்மீக சம்பந்தின்னு சொல்லுவாங்க. நாம் பிறருடைய தேவையை உணர்ந்து அதை போக்கும் போது அவர்கள் அடைவது மகிழ்ச்சி, பேரானந்தம். அது எல்லையற்றது.
இன்பத்தை உள்ளே வெளியே அகம் புறம் இதுல எங்க தேடணும்? உள்ள அகத்துலதான் தேடணும். வெளியே தேடுவதால் வருவது என்னதுங்க? விஞ்ஞானம். உள்ளே தேடுவதால் வருவது மெய்ஞானம். விஞ்ஞானம் நமக்கு நன்மையும் தரும் தீமையும் தரும். மெய்ஞானம் நமக்கு நன்மையை மட்டும்தான் தரும். இருந்தும் இல்லாமல் இருக்கும் போது ஏற்படுவது ஆனந்தம். இருந்தும் இல்லாமல் இருக்கும் போது ஏற்படுவது ஆனந்தம். எந்த ஒன்றை பிறருக்கு கொடுக்க முடியாதோ, பிறரிடம் இருந்து பெற முடியாதோ, அதுதான் அமைதி, ஆனந்தம், பேரானந்தம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம். இதையெல்லாம் இயல்பா எல்லார்கிட்டையும் இருக்கு. இது வேற எங்கே இருக்குன்னு நம்ம புறத்தை தேடி அலையிறோம். நம்ம வெளியிலிருந்து பெறுவது அனைத்தும் தகவல்கள், அதாவது இன்ஃபர்மேஷன். அகத்தில் சென்று ஆய்வு செய்கிற போதுதான் அறிவு உங்களுக்கு கண்விழிக்கும். தகவல் புறம் சார்ந்தது, அறிவு அறம் சார்ந்தது, அகம் சார்ந்தது. இதான் சினிமா பாட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்க அலைகின்றார் ஞானத்தங்கமேனு. அப்ப வெளியே தேர்றது சுலபமா, நமக்குள்ளே தேர்றது சுலபமா? நமக்குள்ளே தேர்றதுதான் சுலபம். வாய்மை, உண்மை, மெய்மை மூன்று சேர்ந்ததுதான் சத்தியம். வாய்மை என்பது வாயிலிருந்து வரக்கூடிய சொல் தீமை இல்லாததாக இருக்க வேண்டும். உண்மை என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தெய்வீகத்துல கலந்து இருக்கணும். மெய்மை என்பது இறைநிலையை உணர்ந்து அதனை வாழ்விலே செயல்படுத்துறதுக்கு தான் மெய்மை. சுத்த வெளியில யாரு நிலைத்து விடுகிறார்களோ அவர்களுக்கு உள்ளுணர்வு வருகிறது. உள்ளுணர்வு என்பது ஒரு அனுபவிப்பு. உள்ளுணர்வுக்கு வார்த்தைகள் இல்லை. நாம் இறைநிலையோடு நிலைத்திருக்கும் பொழுது உள்ளுணர்வு வேலை செய்கிறது. நாம் இறைநிலையோடு நிலைத்திருக்கும் பொழுது உள்ளுணர்வு வேலை செய்கிறது. தன் நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் உணர்த்தப்படுகிறது. தன் நிலையில் இருக்கும் பொழுது தன் நிலையில் அவை செய்திகளாகவும் பதிவு செய்யப்படுது. அதை கவனித்து நாம் செயல்படும் போது பேரானந்தம் கிடைக்கும். அதான் மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்கும் போது ஆனந்தம் பொங்குதங்கே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? நீங்கள் ஆனந்தமா இருக்கணுமா? அதுக்கு நீங்க முதல்ல ஆன்மீகவாதியா இருக்கணும். ஆன்மீகவாதியா இருக்கும் பொழுதுதான் விருப்பு வெறுப்பு யாருகிட்டையும் வராது. வெறுப்பு இல்லாத இருதயத்துலதான் அன்பு மட்டும் சுரக்கும். அன்பு இருக்கும் இடத்துலதான் ஆனந்தம் இருக்கும். அன்பில் விளைவதுதான் ஆன்மீகம் என்கிற போது ஆனந்தம் எங்கே இருக்கும்? ஆன்மீகத்துல தான் இருக்கும். மதவாதியாக வாழ்வது என்பது வேறு, ஆன்மீகவாதியாக வாழ்வது என்பது வேறு. மதவாதிகள் ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் தன்னை காண்பவன் ஆன்மீகவாதி. எல்லா உயிர்களிடத்தும் என்னை காணும் போது என் மீது நான் கோபப்படுவேனா? என்னை நான் வெறுப்பேனா? என்னை நானே கொன்னுக்கோனா? கொஞ்சம் யோசிங்களேன். எல்லா உயிர்களிலேயும் என்னை காணும் போதும், எல்லா உயிர்களையும் என்னுள் காணும் போதும் எனக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல, மொழி இல்ல, இனம் இல்ல, ஏன் எனக்கு நாடே கிடையாது. இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய மனித இனம் அனைத்தும் என் உள்ளே உருவாகிட போது நான் நிற்கக்கூடிய மைய புள்ளி எல்லாமே மனிதம் மனிதம் மனிதம். மனிதன் என்பதை விட மகத்தான ஆன்மீகம் என்பது வேறு எதுவும் கிடையாதுங்க. ஒரு பூ இருக்குன்னு வச்சுங்க, பூவுக்குள்ள இனவிருத்தி நடக்கணும்னா என்ன செய்யணும்? மகரந்த சேர்க்கை நடக்கணும். மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா வண்டு பூவுக்குள்ள வந்து அந்த மகரந்த தூளை எடுத்து அடுத்த பூவுக்கு போகும்போதுதான் அது இனவிருத்தியே மகரந்த நடக்கும். எந்த பூவும் மொட்டா இருக்குதுன்னு வச்சுங்களேன், வண்டு வந்து அமராது. வண்டு வந்து அமரணும்னா பூ மலரணும். அதுபோல உங்களுக்குள்ளே மனம் என்ற பூ மலர வேண்டும். மனம் மொட்டாக இருக்கும் வரையில் உங்களுக்கு ஆன்ம வெளிச்சம் வராது. மனம் மொட்டாக இருக்கும் வரையில் உங்களுக்குள் ஆண்மை வெளிச்சம் வராது. அதுக்குதானே உங்களுக்கு மனிதனா மாத்துறதுக்கு தான் மகரிஷி பாருங்க, உடலுக்கு உடற்பயிற்சி, உடலுக்கு உயிருக்கு காயகல்ப பயிற்சி, மனதுக்கு அகத்தாவும் மௌனம், இவ்வளவு பயிற்சிகளையும் கொடுத்து உங்களை மனிதனா ஆக்கியிருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட மற்றவங்க வரணும், அட்ராக்டிவ் பவர் வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வரணும்னா உங்க மனம் விசாலமா விரிந்து 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 போகணும்.
ஆன்ம விழிப்பு எனக்கு வருமா, நாணம் எனக்கு வருமா என்று யோசிக்காதீங்க. மரத்தில் பழம் பழுத்து விட்டால் எந்த பறவைகளையும் வா என்று பழம் கூப்பிட தேவையில்லை. பறவைகள் தானாக பழத்தை தேடி வரும். பழம் பழுத்து விட்டால் பறவைகள் பழத்தை தேடி வருவதை போல உங்கள் மனம் கனிந்து விட்டால் இறைமைத்தன்மை உங்களுக்குள் தானாகவே வந்து சேரும். பொன்வெள்ளி செய்கிறவன் பெரியவன் இல்லைங்க, புகழான அஷ்டசித்தி பெரியோன் அல்ல, முன்னின்று வைத்தியனும் பெரியோன் அல்ல, மூச்சடைக்கு எழுப்பியவன் பெரியோன் அல்ல, சின்னமுள்ள குழியிருப்போன் பெரியோன் அல்ல, திறமுடனே கவனமிட்டேன் பெரியோன் அல்ல, தன்னிலையை அறிந்தவனே பெரியோனாவான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? சுப்பிரமணிய சிவயோக பாடல சொல்றாரு. உன்னை நீ அறிந்தால்தான் வாழ்வு பேரின்பமாகும். தனியாக நீ இருக்கும் பொழுதுதான் உன்னை நீ அறிய முடியும்னு விவேகானந்தர் சொல்றாரு. அலெக்சாண்டரும் டயானிசிஸ் என்ற தத்துவஞானியும் வீதியில போறாங்க. எல்லாரும் டயானிசிஸ் என்ற தத்துவஞானி காலில் விழுந்து வணங்குறாங்க, அலெக்சாண்டர் காலில் விழுந்து வராங்க. அந்த அலெக்சாண்டர் டயானிசிஸ கூப்பிட்டு, ஏன்பா நீயும் நானும் போறோம், நான் உலகத்தை வென்றவன், என் காலில் யாரும் விழல, உன் காலில் விழுந்து வணங்குறாங்களே, இதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த கவிஞர் சொல்ற டயானிசிஸ், நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன். மண்ணை வெல்வது எல்லாராலையும் முடியும், ஆனால் தன்னை வெல்வது சிரமம். நான் என்னை வென்றதால் மக்கள் அனைவரும் என்னை மதிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. பழுத்த மகரிஷி பாடுவாங்க இல்லையா, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், நீயும் தெய்வம் நானும் தெய்வம் என்ற பக்குவம் நமக்கு வந்துவிட்டா பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். உபநிஷத்துல சொல்லுவாங்க, இருளில் இருந்து உண்மையை நோக்கி, பொய்யிலிருந்து உண்மையை நோக்கி, மரணத்திலிருந்து மரணம் இல்லா பெருவாழ்வை நோக்கி மனித சமூகம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. இத விவேகானந்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இருளிலிருந்து உண்மையை நோக்கினுங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒளியிலிருந்து பேரொளியை நோக்கி, ஒளியிலிருந்து பேரொளியை நோக்கி, உண்மையிலிருந்து பேர் உண்மையை நோக்கி செல்வதுதான் மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. விவேகானந்தர் அந்த மண்ணுக்கு வழங்கிய லட்சியங்கள் ரெண்டுங்க. ஒண்ணு துறவு, இன்னொன்னு தொண்டு. தேசம் விடுதலை அடைய உலக இளைஞர்கள் இந்த இரண்டு தீமைகள் இருந்து வெளியே வரணும்னு சொல்றாரு. எது? பெண்ணடிமை, ஜாதியினால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி ஜாதியில உள்ளவர்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து அவங்க வெளியே வரணும்னு சொல்றாரு. உலக மக்கள் இரண்டு பாவங்களிலிருந்து வெளியே வரணும்னு சொல்றாரு. சுயநலம், நம்பிக்கையின்மையிலிருந்து. அவர் சொன்ன 3 கடமைகள் என்னன்னா, அறிவற்றவனுக்கு கல்வியை கொடு, பசி உள்ளவனுக்கு சோறு கொடு, நோயுற்றவனுக்கு மருந்து கொடு அப்படின்னார். தனது 10 வயசுக்குள்ளே விவேகானந்தர் அமரகோஷம் என்ற வடமொழி இலக்கணத்தை தலைகீழா சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றார். ஹிப்பன் என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதிய டிக்ளைன் ஃபால் ஆஃப் த ரோமன் எம்பையர் என்ற 4 தொகுதியும் 3 நாள்ல படிச்சு முடிச்சுட்டு அந்த எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றார். உலக புகழ் பெற்ற ஸ்பென்சர் எழுதிய கட்டுரையில அவர் குறிப்பிட்ட ஒரு கருத்தை இளைஞனாக இருந்த விவேகானந்தர் படிச்சுட்டு மறுப்பு கடிதம் எழுதுறாரு ஸ்பென்சருக்கு. இவருடைய மறுப்பு ஸ்பென்சருடைய சிந்தனையை மாற்றி அமைக்குது. அவர் அங்கிருந்து கடிதம் எழுதுறார். இந்த நினைவாற்றல் அவருக்கு எப்படி வந்தது? 6 வயதிலிருந்தே அவரு செஞ்ச அகத்தவன் தான். அப்ப அகத்தவன் செய்யறது நல்லதா இல்லையா பாருங்க. எவ்வளவு அழகா நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காரு குருபிரான். சொல்லால் விளக்க முடியாத பேரானந்த பெருநிலை, இந்த வார்த்தையை ஆங்கிலத்துல எக்டசி அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்னங்க? பரவசம், பேரின்ப பெருநிலை, மெய்மறந்த நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. நம்மில் ஒருவனாக இருக்கக்கூடிய எவனுடைய பெருமையும் எளிந்த புரிஞ்சுக்கிறது இல்லை. சக மனிதர்களுக்காக பிரார்த்திப்பவன் எவனோ அவன்தான் சமூகத்துல ஞான நிலையை பெற முடியும். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்ற புரிதல் எவனுக்கு வருகிறதோ அவன்தான் உண்மையான ஆன்மீகம் சார்ந்து நிற்பவன். தான் பெற்ற ஞானத்தை பிறரும் பெற வேண்டும் என்ற போது, தான் பெற்ற ஞானத்தை பிறரும் பெற வேண்டும் என்ற பொதுநலத்தில் இலவசமாக கல்வியை கொடுப்பவன் ஆச்சாரியான். தன் வயிற்று பிழைப்புக்காக தன் அறிவை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பவன் ஆசிரியர். நம்ம ஆச்சாரியாரா இருக்கமா மனவள கிளம்புகள், ஆசிரியராக இருக்காம பாருங்க. நமது இந்து சமயத்துல சத்திரங்கள் அமைச்சு பசியை போக்குறாங்க.
யாராவது காசு வாங்குவாங்களா சத்திரத்துல சோறு போறது? இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இப்ப இந்து சமய பண்பாட்டுல சொல்றாங்க, மத்ரு தேவே போவ, பித்ரு தேவோ பரவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, மாதா பிதா குரு தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இதனோட சேர்த்து விவேகானந்தர் 2 சொல்றாரு. என்னது? தரித்திர தேவோ பவ, மூர்க்க தேவோ பவ. நம்ம கவனத்தை ஆழப்படுத்துற என்னன்னா, பாமரர்களையும் ஏழைகளையும் படிப்பற்றவர்களையும் கவனிக்காவிட்டார், அவர்களுக்கு தங்கள் பண்பாட்டிலும் சமயத்திலும் சரியான பயிற்சியும் நாணமும் தராவிட்டால் அவர்கள் மூர்க்கர்கள், முரடர்கள் ஆகிவிடுவார்கள். முரடர்கள் ஆவதற்கு முன்பே அவர்களை அரவணைத்து அன்பு புகட்டி அறிவு வழங்கி ஆற்றல் மிக்க சக மனிதர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதே மகிமை மிக்க சக்தி அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்றாரு. இத பாருங்க, தரித்திர தேவ போவ மூர்க்க தேவ. அவன் மூர்க்கனாம் ஆகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நல்ல பண்பாடு. இன்னைக்கு பாருங்க, எஸ்கேஎம் ஐயா என்ன பண்றாங்க, அந்தந்த கிராம சேவை திட்டம் மூலம் உலகத்துல எத்தனை கிராமம் இருக்கு அத்தனை கிராமத்தை தத்து எடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய பேராசிரியர்களை வச்சு கிடைக்கக்கூடிய கிராமத்துல பண்றாருன்னா, அப்ப அந்த மக்கள் இது மாதிரி மாறக்கூடாது, முரடெல்லாம் மாறக்கூடாது, பழிச்செயலை செய்யக்கூடாதுன்றதுக்கு அவர் எவ்வளவு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. துறக்கத்தான் உங்கள் வாழ்வில் பெருமை சிறக்கும். துறக்கத்தான் உங்கள் வாழ்வில் பெருமை சிறக்கும். சேர்க்க உங்கள் வாழ்வில் பெருமை சிறக்காது. எல்லாம் துறந்த டயானிசிஸ் என்ற தத்துவனானே ஒரு ஆத்தங்கரையில படுத்திருக்காரு. அவர் கையில எப்பயும் ஒரு தட்டை வச்சுட்டு இருப்பாரு. யாருன்னா உணவு யாருக்கிட்டே வாங்குறது இல்ல தண்ணி வாங்கி குடிக்கிறது. அவர் ஆத்தங்கரையில படுத்திருக்கும் போது ஒரு நாய் அங்கிருந்து வந்து நாக்கால நக்கி அந்த தண்ணியை குடிச்சது. அதை பார்த்த அந்த டயானிசிஸ் என்ற தத்துவ ஞானி அந்த தட்டை தூக்கி எறிஞ்சிட்டாரு. எதுக்கு இது ஒரு உடைமைய? அப்ப என்ன பாருங்க, துறக்கத்தான் உங்கள் வாழ்வில் பெருமை சேர்க்கணும். அந்த நாய் கத்து கொடுத்தது அவருக்கு நாணத்தை கொடுத்தது. எல்லாம் துறந்த விவேகானந்தருக்கு ஒரு விலைமகள் நாணத்தை எழுத்தாராம். ஒரு அரசன் விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்துக்கு விவேகானந்தர் போயிருக்காரு. ஒரு விலைமகள் இங்க டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸை நீங்க கண்டிப்பா நீங்க பாடுங்க, நல்லா பாடி பாடுவாங்க, நல்ல பாடல கபீர்தாஸ் பாடலை பாடி அவங்க பாடுவாங்க, நீங்க பாருங்கன்றாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடுறாரு விவேகானந்தர். இந்த விவேகானந்தர் அறைக்கு தங்கியிருந்த அறைக்கு பக்கத்துல அந்த விலைமகள் பாடுறாங்க தூர்தர்ஷின் பாடலை. எப்படின்னா, கடவுளின் வடிவமும் கத்தியின் வடிவமும் ஒரு இரும்பில் தான் பார்க்கப்படுகிறது. கடவுளின் வடிவமும் கத்தியின் வடிவமும் ஒரு இரும்பில் தான் பார்க்கப்படுகிறது. கங்கையிலும் சாக்கடையிலும் நீர்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. கங்கையில் ஓடுவதும் நீர்தான், சாக்கடையில் ஓடுவதும் நீர்தான். இந்த சாக்கடை நீர் தான் அந்த கங்கையில் போய் கலக்கிறது. சாக்கடை நீர் கங்கையில் கலந்து விட்ட பிறகு சாக்கடை நீர் வேறு கங்கை நீர் வேறு என்று பிரித்து பார்க்கவே முடியாது. விலைமகளாக இருந்தாலும் ஒரு நாணியின் பாதத்தில் விழுந்து விட்ட பிறகு அவள் விலைமகள் என்ற தன்மையோடு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் கொண்ட நதிகள், கங்கை யமுனான்னு, அந்த நதிகள் கடலில் கலக்கின்ற போது அத்தனை பெயர்களையும் அந்த நதிகள் இழந்து விடுவது போல எல்லா ஜீவன்களும் ஒரே ஆன்மா என்று நினைக்கக்கூடியவன் துறவியாக இருந்தால் அந்த துறவி பேதம் பார்ப்பானா என்று விலைமகள் அந்த தூர்தர்ஷன் பாடல பாடுறார். விலைமகளுக்கு உள்ளேயும் ஆன்மா இருக்கிறது. விவேகானந்தரே, உனக்குள்ளேயும் ஆன்மா இருக்கிறது. அத்தனை வடிவமும் இறைவனின் வடிவம் என்று நீ பேசுகிற பொழுது அந்த இறைவனை எண்ணில் காண ஏன் நீ மறந்தாய் அப்படின்னு அந்த விலைமகள் பாடுறாங்க. அந்த பாடலை விவேகானந்தர் கேட்ட போது அந்த பாடல் ஒரு விழிப்புணர்வை நாணத்தை கொடுத்தது என்று அவரே பதிவு செய்கிறார். அந்த பதிவுல எல்லா உயிர்களிலும் ஆண்டவனை தரிசிக்கலாம் என்று நான் அன்றுதான் கற்றேன் என்று அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காரு. எல்லா உயிர்களிலும் இறைவனை தரிசிப்போம், எல்லா உயிர்களும் ஆண்டவன் வடிவம் என்று உணர்ந்து கொள்வதுதான் நாணம். மகரிஷி எப்படி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் இடையிலேயும் இருப்பது அந்த சுத்த வெளிதான். அது ஜடப்பொருளா இருந்தாலும் வீரணமா இருந்தாலும் எல்லாத்துலயும் இறைவனா இருக்கிறது எவ்வளவு சிம்பிளா ஒரு பாமரனும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எவ்வளவு அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த நாணத்தை நம்ம முதல்ல அடையணும். அந்த நாணத்தை அடைவதனுடைய விளைவு என்ன? எல்லா உயிர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இயன்ற வரையில்
நாம் தொண்டாற்றுவதுதான், தொண்டு புரிவதில் தான் கிடைக்கக்கூடிய இன்பம் தான் உலகில் நாம் பெறுகிற பேரானந்தம். இந்த பேரானந்தத்தை அடைவதற்கு வழிகாட்டியவர்கள் இந்திய மண்ணில் வாழ்ந்த ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், நம்ம குருபுரான் வேதாத்திரி மகரிஷி போன்ற எத்தனையோ மகான்களின் துறவையும் தொண்டையும் நம்ம உணர்ந்து தொண்டாற்றுவோம். பக்தி செலுத்துவதற்கு கோயிலுக்கு செல்கிறவன் ஒழுக்கமற்றவனாக இருந்தால் அவன் இதுவரை செய்திருக்கிற பாவங்களோடு ஒழுக்கமற்றவனாக கோயிலுக்குள்ளே நின்று கடவுளை கையெடுத்து வணங்குகிறானே, அந்த பாவமும் உடன் சேர்ந்து விடும் சொல்றாரு வீரத்துறவி விவேகானந்தர். ஒழுக்கம் சார்ந்து வாழ்கிறோமா, ஒழுக்கம் தாழ்ந்து வீழ்கிறோமா? ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நாத்திகன் ஒழுக்கமே இல்லாத ஆத்திகனை விட உயர்ந்தவன் என்கிறார் பெரியார். இளைஞனே, 1000 கடவுள்களின் மீது நீ நம்பிக்கை வைத்து உன் மீது மட்டும் நீ நம்பிக்கை வைக்காமல் போனால் உன்னை விட நாத்திகன் உலகில் வேறு எவனும் கிடையாதுன்னு விவேகானந்தர் சொல்றாரு. பாரதி என்ன சொல்றாங்க? பலரை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கோம், நம்மை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா? தனிமை கண்டதுண்டு, அதில் சார மிருக்குதம்மா அப்படின்னு பாரதி பாடுறாரு. சாக்ரடிஸ் என்ன சொல்றாரு? இளைஞர்களே, தற்சோதனை செய்யுங்கள், பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றதுன்னு சொல்றாரு சாக்ரடிஸ். விவேகானந்தர் உலக மக்கள் அனைவரும் தாங்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து மேன்மை அடைவதற்கு உழைப்பதுதான் சந்நியாசம் சொல்றாரு. சன்னியாசினா என்னதுங்க? உலக மக்கள். அப்ப உலக அமைதிக்கு நம்ம மகான் எப்படி வடிவமைச்சு 1958 எப்படி பண்ணிருக்காரு பாருங்க. உலக மக்கள் படுற துன்பத்திலிருந்து வெளியே வரணும்னு தானே அவர் பண்ணிருக்காரு. அதுதான் அவர் சொல்றாரு. சன்னியாசனா என்னது? உலக மக்கள் மேன்மை அடைவதற்காக தாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான் சன்னியாசி. இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களிலும் விக்கிரகம் கருப்பா தான் இருக்கும். சிதம்பரத்துல நடராஜன் நடன கோலத்தில் இருப்பார். பூஜை முடிந்ததும் திரைய விலைக்கு உள்ளே பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே பார்த்தா இருட்டா இருக்கும். என்னன்னு கேட்டா அதுதான் சிதம்பர ரகசியம். அங்கு உள்ளவர்களுக்கும் சிதம்பர ரகசியத்தான காரணம் தெரியாது. தில்லைவாழ் அந்தணர்னு சொல்லுவாங்க. அதற்கும் யாருக்கும் சரியான விளக்கம் தெரியாது. தில்லை என்றால் நமது துரியம், தெற்கு பகுதி. பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா? தென்னாடுடைய சிவனையே போற்றின்னு. நமது உடலில் உச்சிதான் தெற்கு பகுதி. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்று 5 ஓம்பல் குரலையும் சொல்லியிருப்பாரு வள்ளுவர். துரியத்திற்கு பிரம்ம எந்திரம் என்ற ஒரு வார்த்தை உண்டு. கேட்வே டு காட், தெய்வத்தை அறிவதற்கான நுழைவு வாயில். உச்சியை தொட்டவங்க தான் தென்னாடுடைய சிவன். அது திருச்சிற்றம்பலம். அங்கிருந்து பயணித்து சுத்த வெளியே சிவத்தை அறிந்து விட்டா அதுதான் தில்லை அம்பலம். அப்ப மகரிஷி நமக்கு திருச்சிற்றம்பலத்தையும் காட்டியிருக்காரு, தில்லை அம்பலத்தையும் காட்டியிருக்காரு. துரியம் திருச்சிற்றம்பலம், சுத்தவெளி தில்லை அம்பலம். இரண்டிற்கும் மூலம் சுத்தவெளியாகிய இறைநிலை. அதை அறிந்தவர்களுக்கு தில்லைவாழ் அந்தணன்னு பேரு. சிதம்பர ரகசியம் என்னன்னா, இங்கு ஆடிக்கொண்டிருக்கின்ற போது ஆடிக்கொண்டிருக்கின்றது நடராஜனாக, அதனுடைய மூலம் இந்த இருட்டு. இருட்டாக இருந்ததுதான் நடராஜராக ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆடி முடிந்த பிறகு இருட்டாகிவிடும். இப்படி அத்வைதத்தையும் துவைதத்தையும் ஒரே இடத்துல வைத்து காட்டிய தலம் தான் சிதம்பரம். சித்துனா உடலுக்குள் அடக்கம் பெற்று இருப்பது, ஆகாசமாக விரிந்து இருப்பது சிற்றம்பலம். அதாவது உடலில் வாழ்கின்ற ஜீவாத்மா சிற்றம்பலம், பிரபஞ்சமாக விரிந்திருப்பது பரமாத்மா தில்லையம்பலம். அந்த பரமாத்மாவோடு ஒன்றி எல்லோரும் இன்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என வாழ்வதுதான் தில்லை வாழ்ந்தனர். இப்படி இறைநிலை இருட்டாக இருக்கிறது. எப்படி நிரூபிக்க முடியும்? நாம தான் காந்த தத்துவம் படிச்சிருக்கீங்களா? எந்த இடத்தில் காந்த தன்மாற்றம் இல்லையோ அங்கு இருட்டு தான் இருக்கும். கரெக்டுதானா? எந்த இடத்துல காந்த தன்மாற்றம் இல்லையோ அங்க இருப்பது இருட்டு தான். காந்த தன்மாற்றம் இல்லை என்றால் நாம் எந்த பொருளையும் பார்க்க முடியாது இல்லைங்களா? அதுதானே சிதம்பரம் ரகசியம். அந்த நடராஜர் டான்ஸ் என்னத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது? அது உணர்த்துற தத்துவம் என்ன? நீ எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இரு. உன் இயக்கத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கணும், அமைதி இருக்கணும் காட்டுது. ஒழுங்கும் அமைதியும் நிலைக்காவிட்டால்
எந்த கலையும் சிறக்காது. வாழ்வில் ஒழுங்கு அமைதி இல்லாததால் தான் இன்பம் அமைதி பேரின்பம் இல்லாம நம்ம இருக்கிறோம். உலக மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இரு கரைகளுக்கு உட்பட்டு ஆறு ஓடுகிற பொழுதுதான் நாடு நல்லா இருக்கும். ஆற்று நீர் கரையை மீறி கண்டபடி ஓட தொடங்கிடுதுன்னு வச்சுங்க, நாடு சிதைந்து கண்ணாபின்னம் ஆயிடும். இயற்கையில் எல்லாமே ஒரு ஒழுங்கமைப்பிற்கு உட்பட்டுத்தான் நடக்கும் போதுதான் இயற்கையில் ஒரு அமைதி இருக்கும், இன்பம் இருக்கும். இயற்கை ஒழுங்கமைப்பை மனிதன் கெடுக்கும் போது சுனாமியாக, கொரோனாவாக, நிலநடுக்கமா வருது. ஏன் சிவன் எப்போதும் தவக்கோலத்தில் இருக்காரு? எந்த ஒரு மனிதனும் எந்த துறையிலும் நினைத்த வேகமா முன்னுக்கு போயிடலாம், உயர்ந்து போயிடலாம். உயரம் தொடுவது எளிதுங்க. தொட்ட உயரத்திலே சாகும் வரை நிலைத்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப எவ்வளவு பணக்காரங்களை பார்க்கலாம், உயர்வடைஞ்சிகளை பார்க்கலாம், பொலிட்டிஷியனை பார்க்கலாம். பல பேர் எவ்வளவு வேகமா உயர்ந்தாங்களோ அதை விட வேகமா பழத்துல வந்து விழுந்துருவாங்க. இதை நம்ம பார்த்திருப்போம். உன்னுடைய தவம் தொடர தொடரத்தான் உன்னுடைய உயர்வு. உன்னுடைய தவம் தொடர தொடரத்தான். அதனால தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்றாங்க மகரிஷி. அதே இடத்தில் இருக்கும். நீங்க அந்த ஃப்ரீக்வன்சியை மெல்ல 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 அப்படியே வந்து ஒண்ணுக்கு வர்றதுக்கு நீங்க தொடர்ந்து செய்யதான் வரணும். சிவன் எப்பொழுதும் தவ கோலத்துல இருக்கணும் அப்படின்றதுதான் அவர் வந்து எப்பயும் இருந்துகிட்டு இருக்காரு. சிவன் எங்க இருப்பாருங்க? அவரு சுடுகாடு. ஏன் சுடுகாட்டுல இருக்காரு? தவான்றதுக்கு என்னங்க சொல்லுவாங்க? தபஷ். தபஷ்னா என்னது? எரிக்கிறது. எதை உணர்த்துதுன்னா, இது நம்ம கருமையத்துல இருக்கிற அகங்காரம், மமகாரம் தான் தனது இதை நமக்குள்ளே எரிச்சிட்டோம்னா நமக்குள்ளே இறைநிலைய நடனம் ஆடலாம் அப்படின்றத உணர்த்துறதுதான். ஏன் உள்ளே சிவ நடனம் ஆடணும்னா, என்னுள்ளே இருக்கக்கூடிய தீய குணங்களை பழிச்செயல்களை எரிச்சிட்டோம்னா அந்த கருமையம் தூய்மை அடையன்றதுக்காக தான். தீய குணங்களும் பழிச்செயல்களும் எப்பொழுது நீங்கன்னா, நீங்கள் எப்போது சுயநலத்திலிருந்து பொதுநலத்திற்கு வரும்பொழுதுதான் அதை எரியும். சுயநலமா இருந்தீங்கன்னா அது எரியாது. இதைத்தான் விவேகானந்தர் சொல்றாரு, சுயநலம் தான் பாவத்தின் முதற் படிக்கட்டு. சுயநலத்தில் எவர் ஒருவர் பற்று வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பேர். எவ்வளவு அழகா நமக்கு மகரிஷி வந்து அருகுண சீரமைப்புக்கு நமக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் கொடுத்து, அதுல நீங்க பண்ணுங்க மெல்ல மெல்ல, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீர சமைத்தல், சிரம் தவித்தல், கவலை ஒழித்தல், நான் யார், குணநல பேருன்னு எவ்வளவு அழகா இதெல்லாம் உள்ள வாங்கி நமக்கு வடிவமைச்சு கொடுத்து அந்த சிவ நடனத்தையே நமக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன்ல காட்டியிருக்காரு பாருங்க. நம்ம குருபுரான் வடிவமைச்சு கொடுத்த இதை கலைய நமக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை, மன்றத்துக்கு வந்து சர்வீஸ் பண்றதுக்கு நேரம் இல்லை. இது மாதிரி சொல்லாம தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி இதுகாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பேரானந்தம் என்ற சிந்தனையை கேட்டு மகிழ்வித்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி இதற்கு ஏற்பாடு செய்த தொழில்நுட்ப பிரிவினர்கள் அனைவருக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். ஓகேம்மா. வாழ்க வளமுடன். முதல் அன்பராக ஜெயக்குமாரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப பேரானந்தம் என்ற தலைப்புல ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை உரை ஐயா. அது உதாரணம் சொன்னீங்க பாருங்க, சிற்றின்பம் பேரின்பம். அப்பா அப்படியே மலைப்பாயிருச்சு ஒண்ணு கேட்க கேட்க. என்ன எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நிறைய புரிய வச்சுங்க. எல்லாமே நமக்கு விஷயம் சப்ஜெக்ட்ல கொடுத்துதானமா இருக்காங்க. அது தொகுத்து நீங்க வழங்கி இருக்கீங்க இல்லைங்களையா, அது சிறப்புங்கய்யா. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்க, அந்த தன்னை அறிவதுதான் கடினம், பிறரை வந்து வெல்வது வந்து முடியும், ஆனாலும் அது நல்லது இல்லை. ஆனால் நான் தன்னை அறியறத ரொம்ப ரொம்ப சிரமம்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா உணர்த்துனீங்கய்யா. அது மாதிரி நிறைய விஷயம், நல்ல ஒரு மகான்களோட உதாரணங்கள் கேட்கறதுக்கே நல்லா இருந்ததுங்கய்யா. பேரானந்தம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவனை உணர்வதுதான் பேரானந்தம் இல்லைங்களையா. மற்றது எல்லாமே சிற்றின்பம் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா உணர்ந்தீங்க. நான் செய்யறேன்றதை விட நமக்குள்ள இருந்து நமக்கு இறையாற்றல் தான் நம்மளை ஒண்ணு செய்ய வைக்குது. அந்த இறையாற்றலுக்கு நம்ம தினமும் நன்றி, ஒவ்வொரு நிமிடமும் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க நமக்கு நிறைய நல்லது நடக்கும்
அப்படிங்கறது ரொம்ப சிறப்பா உணர்த்துனீங்கய்யா. நல்ல ஒரு விளக்குங்கய்யா. கேள்வி எதுவும் இல்லைங்கய்யா. நன்றி. நன்றி. வாழ்த்துக்களை நன்றி. வாழ்த்துக்களை. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கவிதா அம்மா, சொல்லுங்கம்மா. ஆத்ம ஆத்மாக்கு பேரின்பம் சொன்னீங்க. அது ஆத்மா உடல்ல தானே ஐயா அனுபவிக்குது? ஆன்மா இருக்கிறது எந்த இடம்? யாரா இருக்காங்க? உயிரா தானே ஐயா இருக்காங்க. ஆன்மாவே இறைநிலை சுத்த வெளிதானே. அதுல கிடைக்கிறதுக்குதான் ஆனந்தம், ஹாப்பினஸ்ன்னு சொல்றாங்க, களிப்புன்னு சொல்றாங்க. அப்ப எல்லா அணுவுக்குள்ளாரையும் ஒவ்வொரு அணுவுக்கும் மற்றொரு அணுவுக்கும் உள்ளார அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் போர்ஸ்ன்னு சொல்றீங்க, சுத்த வெளி அழுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? அது எல்லாமே இருக்கிறது. அதை போய் அறையும் போது நமக்கு மறைப்பா இருக்கிறது எது? மகரிஷி கொடுத்த 6 குணங்கள் தானே. வள்ளலார் உணர்த்திய 7 திரைகளை நீக்கிறீங்க இல்லைங்களா? அதை போல அறியும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆனந்தத்தை ஜோதியா நீங்க கண்டு ரசிக்கிறீங்க. அதுதான் ஹாப்பினஸ். வார்த்தையால அது சொல்ல முடியாது, உணரத்தான் முடியும். அதுதான் அவங்க சொல்றாங்க ஆனந்த களிப்பு, பேரின்பம், எக்டாசி அப்படின்னு சொல்றது. நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் கொடுத்து உதவுறது அது ஒரு பேரின்பம். ஏமா கொடுக்கறதுல பேரின்பமா, வாங்கறதுல பேரின்பமா? நீங்க கொடுக்கறதுல ஆனந்தமா? எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கறவங்க தான் மேன்மக்கள் அவை பாடிக்கிறாங்க. அவங்க பலாமரத்தோட ஒப்பிடுவாங்க. இப்ப மே மாசத்துல ஏப்ரல் மேல வெயில் இருக்கும். மக்கள் வெயில்ல கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அந்த மத்த நாள்ல அது காய்க்காது. பலாமரம் காய்ச்சி அது எல்லாருக்கும் கொடுக்குது இல்லைங்களா? இவங்க எல்லாரும் கேட்டாங்களா, நான் வெயிலா இருக்கு எனக்கு பலாப்பழம் கொடுனா கேட்டாங்க? பூ பூக்காம காய்க்கக்கூடிய மனம் அது. அதே மாமரம் பாருங்க, பூ பூத்து காய் பிஞ்சாயி கனியாயி ஆகும். அது நீங்க கேட்டுதான் செய்யறவங்க. அதுக்கு அவங்களுக்கு விளம்பரம் வேறப்படுத்தணும். ஐயா ஒரு கோயிலுக்கு ஒரு டியூப் லைட்டை கொடுத்தாலே டியூப் லைட் முழுக்க பேரை எழுதி வச்சிருப்பான் இல்லைங்களா? சிலர்லாம் வேணாங்க என் பேரே அதுல போட வேணாங்கன்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ மகான்கள் இருக்காங்க. நன்றிங்கய்யா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக மணிமேகலை அவர்கள். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நெய்வேலி மணிமேகலை அம்மா அவர்களே. சிந்தனை உரை மிக சிறப்புங்க ஐயா. மிக மிக சிறப்பு. நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கிட்டோங்க ஐயா. நிறைய கருத்துக்கள், நிறைய பாடல்கள், திருமூலர் பாடல்ல இருந்து திருவள்ளுவர் எல்லாமே. இன்னைக்குதான் தில்லைவாழ் அந்த நேரம்னா என்னங்கிற அர்த்தமே புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப சிறப்பான சிந்தனை. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைய தலைப்பை ஒட்டி, பேரானந்தம் என்ற தலைப்பை ஒட்டி ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய ஐயங்களை எல்லாம் கேட்டு இன்னைக்கு நிறைவு செய்து கொள்ளலாம். ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மதன் மோகன் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க மதன் மோகன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களை ஒரே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்க பேரானந்த நிலைக்கே போயிட்டாங்க ஐயா. அது நானும் கொடுக்கல. வேதாத்திரி மகரிஷி அவங்க சூக்குமமா இருந்து எப்ப என்ன நினைக்கிறீங்களோ அவர்தான் பேசிட்டு இருந்தார், நான் பேசல. இன்னைக்கு நீங்க பேசினா கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இல்ல. பேரானந்த நிலைக்கு கொண்டு போயிட்டீங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். ஜெயக்குமாரி அம்மா மீண்டும் கையை உயர்த்திருக்காங்க. வாழ்க வளமுடன்மா. கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிமா. திடீர்னு ஒரு ஐயா பேசுனதுல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சுங்கய்யா. ஐயா, அது துரியத்துக்கு மேற்குன்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா? இல்ல சாரிங்க, அதான் எனக்கு புரியல. அந்த டைம் நான் கடையில வெளியில இருந்தேன், அதுக்குதான் அதை டவுட் கிளியர் பண்றதுதான் கேட்டேன். அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. வள்ளல் பெருமான் இருக்காரு இல்லைங்களா? சொல்லுங்க. வள்ளல் பெருமானுடைய எல்லா கோயில்களுமே தெற்கு பக்கம் தான் நோக்கி இருக்கும்.
ம். நாண சபையா இருக்கட்டும், அவர் மேட்டுக்குப்பத்துல கட்டின இதா இருக்கட்டும், எதுவுமே வந்து அவர் தெற்கு நோக்கிதான். தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்றாங்க ம். இல்லைங்களா? அந்த ஆமா, ஆமாங்க. துரியத்தை சொல்றதுதான் அந்த தெற்கு பகுதி. அதுதான் சொல்றேன். ஓ! சரிங்க. அதுதான் அந்த சந்தேகம் வந்தது. வெளியில இருந்தாலே என்னால அத அப்சர்வ் பண்ண முடியல. நன்றி ஓகேங்க. நன்றி நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, இந்த மரம் வந்து பலாமரம் ஒன்று சொன்னீங்க, மாமரம், இன்னொரு மரம் சொன்னீங்க ஐயா. பாதிரி மரமா? பாதிரி மரம். பாதிரி மரம். ம். சரிங்க. இப்ப உங்களுக்கு கரெக்டான உதயம் சொன்னா ஒதிய மரம்னு சொல்லுவாங்க இல்ல? ஒதிய மரம் பெருத்தால் என்ன, காய்த்தால் என்னன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி சரிங்க. பாதிரி மரம் அது கொஞ்சம் கசப்பா இருக்கும். அந்த இலைய வந்து கசப்பா இருக்கும். எங்க ஊர்ல ஓஹோ. கடலூர்ல பாதிரா புலியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை பேர் திருப்பாதிரி வச்சு புலியூர்னு சொல்லுவாங்க. திருப்பாத்திருப்புலியூர். ஓகே அந்த ஓகே ஓகேங்க. ஆற்றங்கரை ஓரத்துல அந்த பாதிரி மரம் அதிகமா இருக்கும். ஓ, அது எதுக்கும் யூஸ் இல்ல. சரிங்க. அது மாதிரிதான் செய்யும்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா விளம்பரப்படுத்திக்குவாங்க, நான் செய்ய போறேன், ஆனா செய்ய மாட்டாங்க. அதுதான் அந்த சொன்னது அவை. ஓ, சரி சரிங்க. வாழ்க வளமுடன். நண்பர்கள் எல்லாம் பேரானந்த நிலையில இருக்காங்க ஐயா. ரமேஷ் கேள்வி பதில். ஆமா, ரமேஷ் திக்காராமன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாங்க. நன்றிங்க வாய்ப்புக்கு. வாழ்க வளமுடன் ரமேஷ், சொல்லுங்க ஐயா. இந்த பேரானந்தத்துக்கு வந்து அது நிலை வந்து பர்மனண்டா இப்ப நம்ம தவம் பண்றோம், தவம் பண்ணும் ஒரு ஆற்றல் அமைதி கிடைக்குது, ஒரு இன்பம் கிடைக்குது, அதுக்கப்புறம் அது போயிடுது பழையபடி வருது. அதே நிலையில இருந்துட்டு நம்ம அதை ப்ராக்டிக்கலா பண்ணணும்னா ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. எக்ஸாம்பிள், நம்ம எல்லாமே முயற்சி பண்ணி போறோம். எக்ஸாம்பிள்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. இல்லறத்துல இருந்துகிட்டு நாம செய்யறோம். மகரிஷி கொடுத்த அந்த தற்சோதனையில 6 குணங்களும் எப்ப அந்த 6 குணங்கள் போச்சுன்னா எல்லாத்தையுமே இயல்பா பார்க்கக்கூடிய தன்மை, கோபம் இல்லாம கவலை இல்லாம எப்ப நீங்க இருக்கீங்களோ அப்ப நீங்க நிலைத்து நீடித்த இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம். பழிச்செயல்கள் இருக்கக்கூடாது. 6 தீய குணங்கள் உங்களுக்கு கருமையத்துல இருக்கக்கூடாது. அத கொஞ்சம் கொஞ்சமா தான் கழிக்க முடியும். நீங்க செய்யற தொண்டால, நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணம் சொல் செயலால, அதுதான் அது கழியுமே தவிர கருமைய தூய்மை இல்லாம நான் எனக்கு வரலன்னா எப்படி வரும் சொல்லுங்க. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில், இப்படிதானே இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே. மகான் இவ்வளவு வலியுறுத்தி கொடுத்திருக்காங்கயா, அதை தனது ஆக்குனீங்களா? அத போல நீங்க நடக்கிறீங்களா? இப்ப மகான் வந்து இந்த வேதாத்திரியத்துக்கு ஐநா சபையில போய் பேட்டன் ரைட்ஸ் வாங்குறதுக்கு, பப்ளிஷ் பண்றதுக்கு அங்க போறாங்க. அங்க இந்த பயிற்சி எடுத்தவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஏதோ இப்ப தெரியும் இல்ல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஐயா அதை கொடுத்தா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மகான் சொன்ன வார்த்தையை பாருங்க. சொல்றபடி நடக்கிறவர் தான் நம்ம மகான். வேற எந்த மகானும் மகான்கள் வந்து தன்னை உணர்ந்தவர்கள் எல்லாம் அவங்க சொல்றபடிதான் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஆசை சீரமைத்தல் அப்படின்னு ஒரு டாபிக்கை எடுத்த பிறகு நான் போய் அது கொடுத்தானா நான் ஒரு ஆசைப்பட்டவன் தானே அர்த்தம். வேணாம், அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டுன்னு சொல்லிட்டு பிளைட்டை ஏற்றி அனுப்பி விட்டாங்க அவங்க. சரிங்களா? வாழ்ந்தவர் அத போல ஐபி நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தவங்க வேதாத்திரி மகரிஷி. எவ்வளவு மகான்கள் வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள ஆன்மீகவாதி எல்லாம் எந்த அளவுக்கு கோடி கணக்குல வச்சிருக்காங்க. மகானுக்கு லட்சாதி லட்சம் மக்கள் தான் அவங்க மறைஞ்சப்ப நம்ம கூடணும் ஆழியார்ல இல்லைங்களா? ஐபி நோட்டீஸ் கொடுத்தவருக்கு எப்படி சொத்து வரும்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அதே மண்டபத்துல குழந்தை இல்லைன்னு சொல்றப்ப இவ்வளோ லட்சாதி லட்சம் மக்கள் அருள்நிதியர்கள் இருக்காங்க, இவங்கதான் நமக்கு குழந்தைங்கன்னு அன்னை லோகாம்பாள் சொன்னாங்களே. அப்ப அந்த நிலையை அடையணும்னா அவங்க எந்த அளவுக்கு கருமைய தூய்மை அடைஞ்சிருக்கணும் சொல்லுங்க. கருமைய தூய்மை அடையதான் நீடித்த நிலைத்த இன்பத்தை நாம அடையணும். அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க முடியும். உலக வாழ்க்கையில இருக்கிறோம். நாம மத்தவங்களோட வாழறதுக்கு நம்மளதான் டியூன் பண்ணிக்கணுமே தவிர, அதுதான் வந்து மகரிஷி கொடுத்தாங்க பாருங்க, தனி மனித அமைதி. ஒவ்வொருத்தவங்களும் அதை ஆராய்ஞ்சி அமைதி அடைஞ்சிட்டாங்கன்னா உலகம் அமைதி அடைகின்றதுதான் அவருடைய இது. நம்ம கருமையை தூய்மை அடைஞ்சா நீங்க கேட்ட கேள்வி அதுலயே ஆழ்ந்து உட்காரலாம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வீரத்துறவி சொன்னேன் இல்லைங்களா? வாரத்து 24 மணி நேரத்துல ஒரு 10 நிமிடமாவது தனிமையில இருங்க.
தனிமையில இருக்கும்போது நீங்க சிந்தனை செய்வீங்களா இல்லையா? அப்ப நீங்க இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுவீங்களா இல்லையா? குடும்பத்துல, தொழில்ல இது மாதிரி நம்ம பேசிக்கிட்டோம், இது மாதிரி நடந்துகிட்டோம், இது மாதிரி செலவு பண்ணிட்டோம், இது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அனுபவம் தாங்க கண்ணதாசன் சொன்ன மாதிரி வாழ்க்கை. அந்த அனுபவத்திலிருந்து நீங்க பெற்றது என்ன? நீங்க இன்ட்ராஸ்பெக்ஷன் தன்னைத்தானே தூய்மைப்படுத்த தன்னை நோக்கி நீங்க போறீங்க. அடுத்தவங்களை பத்தி பார்க்காதீங்க, அடுத்தவங்களை பத்தி கம்பேரிட்டிவ் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, கமெண்ட் அடிக்காதீங்க. உங்களை நீங்க உள்ள ஆழ்ந்து போக 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 எல்லாத்துக்கும் புத்தர் எங்கெங்கயோ சுத்தினாரு, கடைசியில எங்க வந்து உட்கார்ந்து தானே தனிமையில இருந்து தானே அவருக்கு ஞானம் கிடைச்சது. அது போல உங்களுக்கு கிடைக்கும் போது பாருங்க, மௌனம் இருங்க. கிடைக்கிறப்பெல்லாம் நல்ல மௌனத்துல இருந்து எவ்வளவு ஒரு 5 நிமிஷம் இருக்கிறது, ஒரு வாரம் கழிச்சு 10 நிமிஷம் இருக்குது, அப்படி கிராஜுவலா கொண்டு போங்க. அனைத்து மகான்களும் மௌனத்துல இருந்துதான் நீங்க சொன்ன அந்த முக்தி நிலை, ஞான நிலை ஆழ்ந்து இருந்ததெல்லாம். மௌனம் இல்லாம சிறக்காது. கண்டிப்பாங்க. நம்ம வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை தொடர்ந்து உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா உமையாள் அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்கம்மா, வாய்ப்பு நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஐயா இப்ப அந்த இந்த பேரானந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லங்க ஐயா, இப்ப ஒரு தடவை அடைஞ்சிட்டான்னா அது திருப்பி அது நீடித்து நிலைத்து இருக்குமாங்க ஐயா, இல்ல முயற்சி எடுத்து அப்படியே திருப்பி திருப்பி பண்ணணுமா அப்படின்னு கேக்குறேன். அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா? யாரு ஒருத்தவங்களும் உயர்வு நிலைக்கு போறது வியாபாரமா இருக்கட்டும், இல்ல பொலிட்டிக்கலா இருக்கட்டும், சல்லுன்னு போயிடலாம். ஆனா அதே பொலிட்டிக்கல்லையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், பொருளாதாரத்திலயும் அப்படியே இருக்காங்களா? நல்ல பிரபலமான கடையெல்லாம் இழுத்து மூணதும் உண்டு. பிரபலமான பொலிட்டீஷியன்லாம் வந்து 0 நிலைக்கு வந்ததும் உண்டு இல்லைங்களா? அதை தக்க வைக்கிறதுக்கு எல்லாரோடையும் அரவணைச்சு எல்லார்கிட்டையும் உங்களை பார்க்கறதும், உங்ககிட்ட அவங்கள பாக்குற நிலை எப்போ வரும்? என்கிட்ட இருக்கக்கூடிய தான் தனது அகங்காரம் மமகாரம் ஒழிஞ்சாதான் எல்லாரையும் நான் இறைவனா பார்க்க முடியும். அப்படி நீங்க இறைவனா பார்க்க 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 எப்ப நீங்க உங்ககிட்ட அன்பு வரும். உங்களுக்கு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அன்பு, மற்றவங்களையும் உலகத்துல உள்ளவங்களுக்கும் பண்ணீங்கன்னா கருணைன்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த அன்பினுடைய குழந்தை தான் அருள். அன்பு கிட்ட இருந்துதான் அருள் வரும். அருள் வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? தொண்டு செய்ய போவீங்க. கொண்டு வந்த வினைய தொண்டு செய்யதான் கழிக்க முடியும் நம்ம மகான் சொல்லியிருக்காரு. அப்ப தொண்டு செய்ய 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 வீடு பேறு மோட்சம் கிடைக்கும். எல்லாம் நான் படிச்சுட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும். தங்கவேல் சொல்லுவான் இல்லைங்களா ஒரு சினிமா படத்துல, அடுத்தது கோதுமை மாவை கரைச்சு தலையில ஊத்துங்கன்ற கதையில எல்லாரும் வந்து படிச்சிருக்கோம். பின்பற்றமா? உள்ள வாங்குங்க. உள்ள வாங்கி அதை உங்களா ஆக்குங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அது உணதாக்கி இவ்வளோ தன்னுடைய உடலையே 40 வருட காலம் ஆய்வுக்கு எடுத்து மகான் இந்த உலக மக்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு தெரியாத மருத்துவமா? அவருக்கு தெரியாத உடற்பயிற்சியா? அவருக்கு தெரியாத ஆசனாசா? அனைத்தையும் அவருக்கு தெரியாத வர்ம பாயிண்டா, அக்கு பஞ்சரா, அக்கு பிரஷரா, அனைத்தும் இந்த 9 பயிற்சியை சிறப்பா செஞ்சீங்கனாலே போதுமா? அனைத்தும் அது உங்கள் உடல் உறுப்புகள் வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்க அமைதியா உட்காந்து செய்ய முடியுமா? முடியாதா? வேத சுப்பையா ஐயா தான் சொல்லுவாரு, என்னமோ மனவளக்கலை பயிற்சி எடுக்கிறான்னா அவன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றான், இந்த ஆப்ரேஷன் பண்றான், ஏன் 7 முறை இது மாரி படிக்கிறதுக்கு ஒண்ணு இடிக்கிறது ஒண்ணுப்பாங்க. நீங்க படிச்சு மகரிஷி வடிவமைச்சு கொடுத்ததை என்ன மகன் சொன்னது சொல்லுங்க? ஒரு வார்த்தை கூட கோபமா சொல்லியிருப்பாங்க. விதைப்பம்பா, நம்ம அறிவு சார்ந்த கருத்தை சொல்லுவோம். அது மண்ணுல விழுதோ, பாறையில விழுதோ, கட்டாந்தாரையில விழுதோ, ஆத்துல விழுதோ, நல்ல விளைநிலத்துல விழுதோ, என்றைக்காவது ஒரு நாளைக்கு முளைக்கும்பா. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய தொலைதூர பார்வை பாருங்கம்மா. அத அவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்து அம்மா புட்டு சுட்டு கொடுத்து அதில் பண்ணி அவருடைய அந்த இலக்கு பாருங்க, நான் அடைந்தே தீருவேன் அப்படின்ற அந்த இலக்குக்கு எத்தனை பேருடைய அவருடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆழியார்ல ஒரு பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா போன்ற பெரிய பெரிய உள்ளம் தான் சொல்லலாம், அவங்கெல்லாம் கொடுத்து பெரியசாமி அண்ணா, எஸ்கேஎம் ஐயா ஐயா எல்லாரும் இணைஞ்சு அவர் கண்ட கனவை நிறைவேற்றிட்டு இருக்காங்களா இல்லையா?
அத போல நாம நம்மளும் ஆக்கி நமக்கு டைம் கிடைக்கும் போது, மகான் சொல்றது என்னது, ஒன்னால் ஒண்ணு கிடக்கூடாது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க கிராம சேவை திட்டம் செய்யணுமா, இல்ல அறிவு திருக்கோயில்ல போய் சேவை செய்யணுமா, ஸ்கூல்ல செய்யணுமா, எதையாவது ஒண்ணு டெய்லி தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்து பாருங்க. தொண்டு செய்யாம நீங்க மன்றத்துக்கே போகாம ஒரு நாளைக்கு வீட்டுல இருந்து பாருங்க, அது எப்படி, அது நல்லா இருக்கா பாருங்க. நீங்க டெய்லி போயிட்டு வந்து பாருங்க, அது எப்படி இருக்கு உங்க மனசு. அது மாதிரி தொண்டு செய்ய 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 உங்ககிட்ட இருக்கிற கருமையும் கரையும். எப்படின்னா, ஒரு 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 முறத்திலே சாணம் போட்டு மொழி இருக்காங்க. அந்த முறத்து தண்ணியிலே அப்படியே மூழ்கி 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 எடுங்க, அந்த சாணம் தன்னால கரைஞ்சி வெறும் முறமா தெரியும் இல்லையா. அத போல சத் சங்கத்தினுடைய அந்த தொடர்பு, இந்த மகான்களுடைய கருத்தை கேட்க 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 நம்ம கிட்ட இருக்கிற பதிவுகள் தன்னார போகும். அதனாலதான் தொண்டு செய்யுங்க, கொண்டு வந்ததுனே போகும் அப்படின்னு சொல்றேன். சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. நல்லது, வாழ்க வளம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் அம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஜெயலட்சுமி, சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, தென்னாட்டுடைய சிவனை போற்றி அப்படி சொன்னீங்க இல்லைங்களா. ஆனா நம்ம மகரிஷி வந்து எந்த திசையில வேணாலும் தியானம் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. எந்த திசையில நம்ம கிழக்கு நோக்கி உட்கார்ந்தா தியானம் நல்லா இருக்குமா? அந்த மாதிரி இப்ப வடக்கு பக்கம் தானே நம்ம உட்கார்ந்தா தெற்கு நோக்கி இருக்க முடியும். சோ வடக்கு பக்கம் நல்லது தானா? நான் உட்காந்து வடக்கு பக்கம் உட்காந்து சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்கன்றதால அதை கொஞ்சம் யோசிப்பேன். மகரிஷியும் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், அந்த அழுத்தம் வந்து வடக்கு திசையில ஜாஸ்தியா இருக்கும், அதனால வடக்கு தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, எனக்கு தெரியல. அதுதான் அணு தத்துவத்தை படிச்சுட்டு நாம கேட்ட கேள்வி கரெக்டான கொஞ்சம் சிந்தனையை ஊட்டும். நீக்க மரம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அணு இல்லாத இடம் இருக்கா? ஜட பொருள்ல இல்ல உயிரினத்துல இல்லாத இடம் இருக்கா? இல்ல, எல்லா இடத்துலயும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கு. அவருங்க என்ன சொல்றாங்க, உன்னுடைய தலைப்பகுதி உச்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்து தெற்கு, கால் பகுதி வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகான் சொல்லியிருக்காரு. அப்படின்றது தென்னாடு உடைய சிவனையே போற்றினா தெற்குன்றது தலை உச்சி, அதுதான் துரியம் அப்படின்னு சொல்றாங்க. திருச்சிற்றம்பலம், கேட்வே ஆஃப் காடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுக்கு சொன்னதுதான் அது. தென்னாடு உடைய சிவனே போற்றி. அடுத்தது என்ன வரி, அடுத்தது சொல்லுங்க, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இல்லைங்களா. எங்குமே அது இருக்க. அந்த குருநானக் கிட்ட சொல்லுங்க, ஏன் இந்த கோயில் பக்கம் இந்த பக்கம் காலை நீட்டி இருக்க அப்படின்னு கேட்கும்போது எந்த பக்கம் அவர் இல்லாம இருக்காரு, அந்த பக்கம் சொல்லுங்க, நான் காலை நீட்டுன்னு சொன்னாரு இல்லைங்களா. அத போல எந்த இடத்துல இல்ல, நீங்க இறைநிலையை நினைச்சுக்கிட்டு உக்காருங்கம்மா. புரியுதுங்களா. நான் ஆகினை தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற சங்கல்பத்தோட நான் துரிய தவம் செய்து கொண்டிருக்கின்றேன், நான் துரியாதீத தவம் செய்து கொண்டிருக்கின்றேன், நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பினன்னு சொல்றீங்க. நம்மளை சுத்தி இருக்கிற சோலுக்கு அந்த இறைவன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது நீங்க தவம் பண்ணும்போது. அடுத்து என்ன சொல்றீங்க, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த தெய்வீக ஆற்றலுடைய அருள் தான் உங்க உடல் உறுப்புகளை பிரபஞ்சத்திலிருந்து வந்து தலை உச்சியிலிருந்து பாதம் வரலையும் அப்படியே நிரம்புது. சொன்னது ப்ரொடெக்ட் பண்ணிக்குது, வேற எந்த இதுவும் வந்து காக்காம நீங்க சொன்ன அந்த எண்ணத்தினுடைய வலிமை தெய்வீக ஆற்றல் உங்களை சுத்தி அரவுண்ட்ல ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்தது நீங்க சொல்றீங்க, உடலிலே உயிரிலே அலையலையா பாவுது, பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் உங்க பரவுது. அதை வந்து நீங்க பசி தாகம் தட்பவெப்ப இதுல வந்து உங்க ஐம்புலன்கள்ல வெளியே விட்டுக்கிட்டே இருந்தேன்னா வருவதும் போகுமா இருந்தா உங்களுக்கு ஸ்டாக் இருக்காது. அந்த நிரம்புறத உங்களுக்கு மன வலிமை அதிகமாச்சுன்னா, அளவு முறையோட 5 புலன்களை நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு சக்தி அதிகரிச்சதுன்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய சக்தி அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு சிந்தனை ஆற்றல் தவத்துல உட்காரக்கூடிய நேரம் அதிகமா இருக்கும். அதுதான் அவங்க தென்னாடுடைய துரியம், அந்த உச்சி தான் வந்து அவங்க தென்னாடு துரியத்தை தான் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா அவர்களை தொடர்ந்து சிவசக்தி. வாழ்க வளமுடன்மா.
அம்மா சிவசக்தி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். சிவசக்தி அம்மா, உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ண தெரியலையா? அடுத்த அன்பராக அமுதா பொற்கடி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மாவா, சொல்லுங்கம்மா. நல்லா இருந்தது தங்கள் கருத்து, நல்லா இருந்தது. நிறைய சரிங்க. விஷயங்கள் தெரியாம இருந்தது. நீங்க சொல்லி நம்ம கோவில் போவோம், எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா விளக்கம் தெரியாது. நீங்க இப்ப சொல்லும்போது நல்ல விளக்கமா இருந்தது. அது ஒரு நன்றிம்மா. காரணத்தோட ப்ரேயர் பண்ணும்போது அது நல்ல பலன் கிடைக்கும். நன்றி ஐயா. சரிங்க சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். அந்த 2 வாரம் உடம்பு சரியில்லாம இருந்தேன். இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டா செய்யறேன். அது என்னமோ இல்ல, ஒரு வாரத்துல சரியாக வேண்டியது 2 வாரம் ஆயிட்டு. அதுதான் நீங்க குருவுக்கு செய்யக்கூடிய காணிக்கை. புரியுதுங்களா? உங்க உடலை நீங்க தூய்மைப்படுத்துங்கம்மா. இன்னைக்கு 615 கோடி என்ற அமெரிக்காவில ஒரு விஞ்ஞானி நம்ம உடல் உறுப்புகளை, ரைட்டுங்களா, அந்த உடல் உறுப்புகள், இப்ப எனக்கே கிட்னி சரியில்லாம போகுது, எங்க வீட்டுக்காரங்க எனக்கு கிட்னி கொடுப்பாங்களா? ஹார்ட் டிரான்ஸ்பரன்ட் பண்ணா என் பையன் தான் எனக்கு ஹார்ட் கொடுப்பானா? எல்லாம் டிரான்ஸ்பரன்ட் பண்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. விஞ்ஞானம் என்ன ஆகுது? இன்பமும் துன்பமும் கலந்துதான் விஞ்ஞானம். ஆனா மெய்ஞானம் என்னைக்குமே இன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும், துன்பத்தை கொடுக்காது. அதுல நீடித்து நிலைத்து இருப்பதற்கு நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க, காயகல்ப பயிற்சி செய்யுங்க. டைம் கிடைக்கும் போது ஒரு க்ஷணமும் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு பண்ணுங்க. டைம் கிடைக்கும் போது அங்க ஆழியார்லயும் நடத்துறாங்க, 1 வாரம் 15 நாள்லாம் மௌனம் நடக்குது. கலந்துங்க. கலந்துகிட்டு உங்களுடைய சக்தியை அதிகமாக்கிங்க. அதிகமாக்கும் போதுதான் நீடித்து நிலைத்து தவத்துல உட்கார முடியும். சரியா சரியா. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிவசக்தி அம்மா வாழ்க வளமுடன். ஒரு முறை உங்க மைக்கு டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் பண்ண தெரியல போகுது. ஆமாங்கய்யா, ஆக மாட்டது. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா. நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நம் கடமை